இறைவன் நுழையும் காரியம் இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் நிறை ஆலயம் அருமையார் ஓவியம் இறைவனின் வார்த்தை மனுவாகும். மறை உடல் இயேசு உடலாகும். இறைவனின் வார்த்தை மனுவாகும். மறை உடல் இயேசு உடலாகும். இறை மக்கள் இறைவனின் தரிசனம். இறை மக்கள் இறைவனின் தரிசனம். தரிசனம் தரிசனம் தரிசனம். ஆலயம் இறை ஆலயம் அருமையார் ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவுக்குள் பிரியமானவர்களை, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் மே மாதம் 31 புனித கன்னி மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். முக்கியமாக இத்திருவிழாவிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவளோடு அவளை பார்த்து கொள்ள, அவளை அரவணைக்க, அவளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணத்தில் உதவி செய்ய சென்றிருந்த கன்னி மரியாளுடைய முக்கியமான அந்த தருணத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் முக்கியமாக மன்றாடுவோம். அன்னை மரியாளும் இதை தொடர்ந்து ஞாபகப்படுத்துகின்ற உலக சமாதானத்துக்காக மன்றாடும். பல நாடுகளில் போர்கள் போய்கொண்டிருக்கின்றது. போர்களால் அழிவுறும் நிறைய மக்கள், அதனால் கஷ்டப்படும் அவதியுறும் ஒவ்வொருவருக்காக மன்றாடும். இந்த போர்கள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த போர்களிலிருந்து படும் கஷ்டங்களிலிருந்து மக்கள் ஆறுதல் பெற வேண்டும் என்று திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு சேர்ந்து யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கணும் அவர்களை நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றால் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்து தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூயாவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 9 தொடக்கம் 16 ஏறாக. சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளராமனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்.
ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, திருவசனங்கள் 39 தொடங்கி 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையர் குறைத்தபடியே அவர் ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிமறைவினருக்கும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய ஈஸ்ரேலுக்கு துணையாயிருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது. முக்கியமாக இன்றைய நாளில் நாங்கள் தூய கன்னி மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த திருவிழாவில் நாங்கள் முக்கியமாக பார்த்தால் எலிசபெத் அம்மாள் கடவுள் நினைக்காததையெல்லாம் செய்து முடித்திருக்கின்றார் எலிசபெத் அம்மாளுக்கு. அதாவது அவள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை அவளுடைய வயதில் அவளுக்கு பிள்ளை பிறக்கும் என்று. அவளுடைய முதிர்ந்த வயதில் கடவுள் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் நினைக்க வேண்டியது, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் முடியும். அவருக்கு அது என்ன வயதானாலும் கடவுள் செய்ய சிந்தித்தால் கடவுள் சிந்தனையில் கொண்டு வந்தால் நிறைவேற்றுவார். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை இருக்கும்போது எதுவும் நடக்கும். அது எப்படி நடக்கும் என்று தெரியாது, ஆனால் நடந்தே தீரும். எனவே அந்த திண்ணத்தோடு அந்த உறுதியோடு நாங்கள் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இதில் நாங்கள் இன்றைய வாசகத்தை பாருங்கள், மிகவும் அழகான வாசகம். அதாவது அன்னை மரியாளுக்கு இது தெரியப்படுத்தப்படுகின்றது. காப்ரியல் தேவதூதன் சொல்லுகின்றார், மங்கள வார்த்தை சொல்லும்போது, கன்னி மரியே, உமது உறவினரான எலிசபெத்துக்கு கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். எனவே கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையோடு கன்னி மரியாள் என்ன செய்கின்றார்? அவளுக்கும் மங்கள வார்த்தை கூறி அவளுக்கும் ஜேசு அவளுடைய வயிற்றில் வளரத் தொடங்குகின்றார். அது முதல் மாதமாக இருக்கலாம். ஆனால் என்ன செய்கின்றார்? அதை அறிந்ததும் கன்னி மரியாள் உடனே என்ன செய்ய, அந்த மலை நாட்டுக்கு வேகமாக பயணம் எடுக்கின்றார். அது கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த மலை பயணம்.
மிகவும் கொடுமையான மலை பயணம். அது யாருமே போக விரும்பாத ஒரு பயணத்தை கன்னி மரியாள் பயணம் மேற்கொள்ள. அவளுக்கு தெரியும் அவள் தனித்திருக்கின்றார், யாருமே அவள்கிட்ட போறையில். அவள் வெளியிலே கூட போகவில்லை. எலிசபெத் அம்மாள் தன்னுடைய முழு நேரத்தையும் உள்ளே கழித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே கன்னி மரியாள் என்ன செய்கின்றார், அந்த கணத்திலேயே அந்த மலை பகுதிக்கு அவள் வெகு விரைவாக பயணம் மேற்கொள்கின்றார். இதில் நாங்கள் பார்த்தால் கன்னி மரியாள் பாருங்கள், அது நாங்கள் சாதாரணமாக ஒரு பெண் கற்பம் தரித்திருக்கும் போது, பிள்ளையை வயிற்றில் இருக்கும்போது அவர்கள் நிறைய இடங்கள் பயணிக்க மாட்டார்கள். முதல் 3 மாதங்களை நாங்கள் சொல்லுகின்றோம். 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம். இந்த முதல் மாதங்களில் முக்கியமான மாதங்கள். அந்த மாதங்களில் யாருமே பயணம் மேற்கொள்ள மாட்டார்கள். எனவே இங்கே கன்னி மரியாள் அது எல்லாத்தையும் பெருசாக தனது சிந்தனைக்குள்ளே கொண்டு வராமல் என்ன செய்யணும், உடனடியாக அந்த அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் பெரிய எண்ணமாகவும் இருக்கின்றது, ஆசையாகவும் இருக்கின்றது. எனவே அந்த எண்ணத்தோடு ஆசையோடு பயணத்தை மேற்கொள்கின்றார். எனவே அவளுடைய வாழ்வில் அந்த மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர் பால் உதவியோடு இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் எங்களுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை விட மற்றவர்கள் படும் கஷ்டத்தில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும். என்னுடைய வாழ்விலும் என்னுடைய குழந்தை முக்கியம், என்னுடைய வாழ்வில் எனக்கு போய்கொண்டிருக்க நிலைமை முக்கியம். நிறைய குடும்பத்தில் நாங்கள் இந்த நேரங்களில் யாருமே ஒன்றுக்குமே செய்ய போக மாட்டோம், வீட்டுக்காகி சத்தமிடாமல் இருந்து விடுவார். ஆனால் கன்னி மரியாள் தனது நலனை கருதாமல் பிறர் நலத்தில் முக்கியம் கொள்ளுகின்றார். அதுதான் எங்களுக்கு முக்கியப்படுகின்றது. இந்த எல்லா இடத்திலும் சொல்லப்படும் அது முக்கியமான கருத்து. நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு என்னை முக்கியப்படுத்துகிறோமோ அதே வேளை மற்றவர்களை முக்கியப்படுத்த வேண்டும் என்று கன்னி மரியாள் எங்களுக்கு ஆடித்தனமாக எடுத்து சொல்லுகின்றார். நாங்கள் மற்றவர் பார் நலம் கொள்ளும்போது எங்கள் நலன் நல்லாகவே நடக்கின்றது. அதுவும் பாருங்கள், அந்த 3 மாதமும் அவள் ஏறக்குறைய 3 மாதம் தங்கியிருக்கின்றார். அந்த பிள்ளை பிறக்க மட்டும் 6ஆம் மாதம் சொல்கிறது 9 மாதம் பிள்ளை பிறந்து விடும். அந்த 3 மாதங்களும் அவளுக்கு பணிவிடை செய்கின்றார். அந்த குழந்தை இயேசுவும் தனது வயிற்றில் இருக்கும் போதே பல பணிவிடைகளை செய்தார். ஓடி ஆடி அங்கிருந்த நிறைய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற கன்னி மரியாளை பார்க்கலாம். ஆனால் அவள் அந்த 3 மாதங்களும் கழித்த பிறகுதான் வீடு திரும்புகின்றாள். எனவே கன்னி மரியாளுடைய நிலைமையை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் இது நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எப்படி நாங்கள் செய்யலாம், மற்றவர்கள் பால் நாங்கள் எப்படி வாழலாம், அன்னை மரியாள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். நாங்கள் நிறைய தூரத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கணும், எப்படி இதிலிருந்து வெளியே வாரு. ஆனால் அன்னை மரியாள் அதையும் கடந்து மற்றவர்களில் தனக்கிருந்த கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்களை விட மற்றவர்களுக்கு உதவி செய்தார். இது எங்களுடைய வாழ்வில் சிந்தித்து பார்க்க வேண்டிய இடம், சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடமாக மாறுகின்றது. எனவே நாங்களும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்வில் நாங்களும் சிந்திப்போம். அன்னை மரியாளை போல வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவதோடு நாங்கள் தொடர்ந்து மன்றாடும் உலக சமாதானத்துக்காக. உலகில் பல நாடுகளில் யுத்தங்கள் போய்கொண்டிருக்கின்றது. யுக்ரைன் மற்றும் இஸ்ராயல், இந்த நாடுகளில் மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். பல இடங்களில் யுத்தங்களை தொடங்க போகின்றார்கள். அன்னை மரியாள் இதற்காக முன் வந்திருக்கின்றாள். எனவே அந்த அன்னை மரியாளுடன் நாங்கள் முன் வைப்போம் இந்த செபங்களை. அன்னை மரியாளை நின்று இந்த யுத்தங்களை நிறுத்தவும், அதில் சமாதானத்தை கொண்டாடும், நாடுகளில் சமாதானத்தை நிலவச் செய்யவும் நாங்கள் இந்த தொடர்ந்து திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். வலிமை பொருந்தியவரும் மாட்சியுடையவருமான தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் உம்மை விட்டு அகலாது உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாயிருக்க வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் ஊற்றே இறைவா, இன்றைய நாட்களிலே குடும்பத்தின் புனிதத்தன்மைக்கும் உறவுக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருக்கும் எல்லா சக்திகளையும் முறியடித்து குடும்பங்களிலே அன்பும் ஒற்றுமையும் தோழமையும் புரிந்துணர்வும் நிலை பெற்று குடும்பங்கள் திருக்குடும்பத்தின் தன்மைகளை கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தூய கன்னிமரியாவை போன்று கள்ளமற்ற அன்புடையோராகவும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்பவர்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, எமது இளம் தலைமுறையினர் நிதானத்தோடும் முழு ஞானத்தோடும் உமது வழிகளை கண்டடைந்து உமக்குரியவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, நீரின்றி எங்களுக்கு வாழ்வேது ஐயா. உமது தாயாராகிய எங்களுடைய அன்னையின் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். எலிசபெத் அம்மாளை சந்தித்து போன அந்த திருவிழாவை, முக்கியமாக அன்னையினுடைய வாழ்விலே தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழும் அந்த பண்பை நாங்கள் நல்ல முறையில் எங்களுடைய வாழ்விலும் கண்டு பாவிக்க உதவி செய்தருளும் ஆண்டவரே. பல இடங்களில் யுத்தங்களால் அவதியுறும் மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அவர்கள் தாமே அந்த யுத்தங்களிலிருந்து மீண்டு சமாதானத்தோடு வாழ நீரே அருள் பாலித்தருளும். எங்கள் குடும்பங்களில் இருக்கும் சமாதானம் சந்தோஷமாக வாழ நீரே அருள் பாலித்தருளும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எந்தன் மனமேந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். இறைவா பரம்பொருளே, எந்தன் மனமேந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். இறைவா பரம்பொருளே, தந்திடுவோம் தரிசனம் கண்டிடவே வந்தேன். தவித்திடும் மனதை உன்னிடம் தர வந்தேன். எந்தன் மனமேந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். இறைவா பரம்பொருளே, உறவின் நிறைவே உண்மையின் திருவே, உங்கை என்னை சேர்க்க இதயம் தருகின்றேன். நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் திரிந்தேன். உள்ளிருக்கும் உனை உணர நானும் மறந்துட்டேன். இதை நான் தருவேன் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிரவன் அன்பு தெய்வமே. இதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிரவன் அன்பு தெய்வமே. உன்னில் நானும் என்னில் நீ இணைந்திடவே வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாக இருந்து அதுபோல நாங்களும் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவின் நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரையும் நீர் அளப்பெறும் செயல்களை பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது பெருப்பை எல்லா காலங்களிலும் எடுக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உமது திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமே நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் நிலையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருரத்தம் என்னை காத்து செல்வதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உறையவரும் இறைவனை
வந்தது அதனுள்ளே வாழுவாய். உவகையில் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியில் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துகின்றதாக மரியாவின் வயிற்றிலிருந்து இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருள் அடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பான ஆசிருக்காக தலை குனிந்து மன்றாடுங்கள். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்தி திருவிழம் கொள்வாராக. ஆமென். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமென். இன்று இறை பெற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மோதாதை தாயார் செய்முற்பவமற்றாய், தாதியில் தாதோனை மாதாவே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.